அப்போ வெளிநாட்டில இருந்து கடன் பெறுவதாயின் அல்லது பன்னாட்டு நாணயத்திடமிருந்து கடன் பெறுவதாயின் வல்லரசு நாடுகளுக்கு விட்டுக் கொடுக்கணும், குறிப்பா அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்கணும். அல்லது சீனாவிடமிருந்து கடன் பெறுவதாயின் சீனாவுக்கு விட்டுக் கொடுக்கணும். அமெரிக்கா மீது உள்ள சினத்தை அவர்கள் ரணிலுக்கு எதிராக திருப்புவார்கள். அதனால் அவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க இந்த ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமியர் முன்வர மாட்டார் என்று கூட சொல்லலாம். அமெரிக்க நிறுவனங்களுக்கு, அதாவது பேஸ்புக் போன்ற அமெரிக்கா, இன்ஸ்டாகிராம் போன்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டியாக வேறு தளங்கள் வளர்வதை அமெரிக்காவோ வேறு இந்த நாடுகளோ மேற்கு நாடுகளோ விரும்பவில்லை. வளைந்து கொண்டு செல்வதால அதை இடைமறித்து அளிக்க முடியாது. இது முழுக்க முழுக்க சீனாவினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை முறியடிக்கும் நோக்கத்துடன் தான் இதை உருவாக்கி உள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. 2 விமானந்தாங்கி கப்பல்கள் ஒரு இடத்துல போனால் அந்த நாட்டில் அந்த பிரதேசத்தினுடைய எல்லா விமானங்களையும் இந்த விமானங்களால் முறியடிக்க முடியுமா? அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, உலக நகர்வுகள் வாரந்தோறும் ஒவ்வொரு செவ்வாய் பிரித்தானிய நேரம் 8 மணி பிரதான செய்திகளை தொடர்ந்து உலக நகர்வுகள் நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எங்களோடு ஆய்வாளர் வேல் தர்மா அவர்கள் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து அன்பர்களுக்கு எடுத்து வரும் நிகழ்ச்சியாக உலக நகர்வுகள் இடம்பெறுகின்றது. கலையத்தில் வேல்தர்மா அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம் வேல்தர்மா அவர்களே. வணக்கம் தனாஞானி. வணக்கம் நேயர்களே. முதலில் நாங்கள் இலங்கையில் நடைபெற இருக்கின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். சில மாதங்களாக நாங்கள் இந்த விடயங்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். ஒன்று மட்டும் தெளிவாக தெரிகின்றது. இப்பொழுது அங்கே வளமையாக நீங்கள் பார்த்தீர்கள் இருமுனை போட்டியாக இருக்கும், ஆனால் இப்பொழுது 4 முனை போட்டியாக இடம்பெற்றுக் கொண்டிருப்பதாகவும் இது உறுதியற்ற தன்மையை காட்டுவது போல் தெரிகின்றது. யார் வருவார்கள் என்று தெரியாத, ஆனால் சில தகவல்கள் வருகின்றது. அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் முன்னிலையில் நிற்பதாக கருத்து கணிப்பின்படி. என்னை பொறுத்த மட்டில் இலங்கை தீவில் கருத்து கணிப்புகள் எல்லாம் நடத்துவது என்றது ஒரு பெரிய ஒரு விடயமாக நான் பார்க்கவில்லை. இருந்தாலும் அவர்களுடைய பிரச்சாரமோ என்னவோ எனக்கு தெரியவில்லை. அதை ஒரு பக்கத்தில் நாங்கள் விட்டுவிட்டு தேர்தலின் பின்னர் இலங்கையினுடைய நிலைமை எவ்வாறு இருக்க போகின்றது என்பதுதான் முக்கியமாக பார்க்க வேண்டியது. குறிப்பாக இந்த பொருளாதார நிலைமை, அந்த மக்கள் படுகின்ற வேதனை, இந்த நிலைமையில் ஏதாவது மாற்றம் பெறுமா? இந்த வேட்பாளர்களை 4 முனை போட்டி என்று சொல்ல முடியாது. நாமல் ராஜபக்சவுக்கு 10 லட்சத்துக்கு குறைவான வாக்குகள் தான் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. அது நம்பக்கூடியதாகவும் இருக்கின்றது. 170 லட்சம் வாக்காளர் உள்ள இடத்துல 10 லட்சம் வாக்குகளை மட்டும் பெறக்கூடியவரை அவர் போட்டியில் ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவர்களாக தான் கருதப்பட வேண்டும். மற்ற மூவர்களுக்கும் இடையில போட்டி நடக்கின்றது. அதிலும் குறிப்பாக சஜித்தினுடைய ஆதரவு தளம் உறுதியாக இருக்க, ரனுடைய ஆதரவு தளம் ஒரு தள்ளாடும் நிலையில இருக்கின்றது. ஆனால் அனுரகுமார திசாநாயக்கவுடைய பலர் கூடுவதாகவும், அவர் நடத்துகின்ற கூட்டங்கள்ல பலர் கூடுவதாகவும், அனுராதபுரத்துல ரணில் நடத்திய கூட்டத்துக்கு போதிய அளவு மக்கள் போகவில்லை என்ற குற்றச்சாட்டு, இப்படி எல்லாவற்றை வைத்து பார்க்கின்ற போதும் இந்த தேர்தல் எப்படி எந்த திசையில போய்கொண்டிருக்கின்றது என்பதை இன்றைய தினம், அதாவது இது நாங்கள் இப்போது பதிவு செய்து கொண்டிருக்கிற போது ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை கலம்பு டெலிகிராஃபினுடைய பக்கத்து இணையதளத்துக்கு போனால் அதில் தொடர்ச்சியாக அனுரகுமார திசாநாயக்காவை புகழ்ந்துதான் கட்டுரைகள், கிட்டத்தட்ட 4 அல்லது 5 கட்டுரைகள் இருக்கின்றன. எல்லாம் அவர்களுடைய கட்சியினருடைய கட்டுரைகளாக தான் இருக்கும். இப்ப கலம்பு டெலிகிராஃப் என்ற அந்த ஊடகம் ஒரு அமெரிக்க சார்பான ஊடகம். அப்ப அமெரிக்க சார்பான ஊடகம் என்று அனுரகுமார திசாநாயக்காவை புகழ்ந்து எழுதுவதில் முன்னுக்கு நிற்கிறது என்று சொன்னால், அப்ப அமெரிக்கா இதுவரை காலம் ஒரு வெயிட்டிங் கேமில இருந்திருக்குது. யார் வருவார்கள் என்ற ஒரு அடிப்படையில ஒரு காத்திருப்பு நிலையில தான் இருக்கின்றது என்று சொல்ல வேண்டும். அவர்கள் பார்த்தால் அவர்களுடைய ஆதரவு அனுரகுமார திசாநாயக்கா பக்கம் போகின்றது என்றுதான் என்று நாங்கள் ஊகிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது இன்னும் ஒன்று சொன்னால், அமெரிக்கா யார் வென்று வந்தாலும் அவர்களை தனது பக்கம் இழுக்கக்கூடிய ஒரு
வலிமை அமெரிக்காவுக்கு இருக்கின்றது. அப்ப ஐக்கிய தேசிய ஐக்கிய தேசிய கட்சியை சேர்ந்தவர்கள் சொல்லியிருக்கின்றார், இந்த தேர்தலில் ரணில் வெற்றி பெற வேண்டும். செப்டம்பர் 21 நடக்கின்ற தேர்தலில் ரணில் வெற்றி பெற்று அவர் குடியரசுத் தலைவராக வேண்டும், அல்லது அடுத்த டிசம்பர்ல அவர் மீண்டும் தலைவராக வருவார் என்று. அப்ப இதற்கு பின்னணியில அப்ப அவருக்கு வெளிநாட்டு ஆதரவு தான் அவருடைய முக்கியமான காரணம். அப்ப இவற்றை எல்லாவற்றையும் வைத்து பார்க்கின்ற போது அமெரிக்கா வந்து ஒரு லீடிங் ரோல் வந்து பிளே பண்ண போகின்றது. சீனா என்ன செய்கிறது என்று தெரியவில்லை. சீனா எதையும் ரகசியமாகத்தான் வைத்திருக்கும். சீனா குறிப்பாக மதகுருமார்களை தன் பக்கம் வைத்திருக்கலாம். அனுகுமார் ரசாநாயக்காவுடைய தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடுகின்ற அந்த கூட்டத்துல கூட பெருமளவு பிக்குமார்கள் கலந்திருந்தார்கள். அப்ப அதில் ஒருவர் அதை கிண்டல் அடித்து எழுதியிருந்தார், இது ஜாதிக பிக்கு பெறமுனை உண்டு. அந்த மாதிரி இருந்தது. அந்த முதல் பிரதியை பெற்றுக் கொண்டது கூட ஒரு கிக்கு தான் அது இருக்க. மற்றவருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்திலும் அமெரிக்காவை கவனமாக கையாள்வதாக தெரிகின்றது. அந்நிய முதலீட்டுக்கு அவர்கள் தாங்கள் எதிர்ப்பில்லை என்று சொல்கின்றார்கள். மற்றது பன்னாட்டு நாணய நிதியத்துடன் செய்து கொண்ட ஒப்பந்தங்களை முடிக்க முடியாததில்லை தாங்கள் இருப்பதாகவும் சொல்லுகின்றார்கள். மற்றது அதை விட சிங்கள தீவிரவாதிகளையும் அவர்கள் சமாளிக்க வேண்டும். போர்க்குற்றம் தொடர்பாக யாரையும் தாங்கள் கண்டிக்க மாட்டோம் வேண்டும். இது ஏற்கனவே ராஜபக்சேக்கள் சொன்னதுதான். மற்றது ஆனால் போர்க்குற்ற விசாரணை உண்டு நல்லிணக்கத்தை அடிப்படையானது, அந்த உண்மை கண்டறிகின்ற ஒரு விசாரணை உண்டு. அப்ப தமிழர்களையும் அதை வைத்து ஏமாற்றலாம். இப்ப அனுகுமார் ரசாநாயக்கு ஆதரவாக பெருமளவு தமிழர்கள் களமுறங்கி இருக்கிறார் போல் இருக்கின்றது. அப்ப அவர்கள் நாங்கள் கிட்டால் இப்படி எல்லாம் போக்கு விசாரணை இல்ல விசாரணை செய்வோம் அதையும் சொல்லலாம். அப்ப எல்லா பக்கத்தாலையும் விளையாடுகின்றார்கள் சொல்லப்படுகின்றது. மற்றது சஜித் பிரேமதாசா பக்கத்துல இன்னும் சஜித் பிரேமதாசாவிடம் இருந்து பலர் கட்சி தாவுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இந்தியா தனது ஆதரவை ஒரு பக்கத்துல, அதாவது பாதப்பொருள கிருஷ்ணர் வந்து தான் பாண்டவர் பக்கம் நின்று கொண்டும் துரியோதனன் பக்கத்துல யாதவ படையை அனுப்பினது போல மனோகணேசன் ஒரு வந்து சஜித்தோடையும் தொண்டமான் குடும்பத்தை ரணிலோடையும் விட்டிருக்கிறது போல தெரிகின்றது. இது அவர்களுடைய ராஜதந்திரமாக இருக்கலாம். அப்ப இந்த தேர்தல் முடிந்த பின்பு என்ன நடக்கும் என்று சொன்னால், ஒரு நாடு மிகவும் ஒரு நாட்டினுடைய அரசு செலவுகள் குறைவதற்கான வாய்ப்பில்லை. அனுகுமார் ரசாநாயக்கா வென்றாலுன்னா, சஜித் பிரேமதாசா வென்றாலுன்னா அரசு செலவு குறையாது. அப்ப தொடர்ச்சியாக அந்த அரசு செலவு குறையாம இருந்தால் அவர்கள் வெளிநாட்டுல கடன் பெறுவதும் பிரச்சனையாக இருக்கும். அப்போ வெளிநாட்டுல இருந்து கடன் பெறுவதாயின் அல்லது பன்னாட்டு நாணயத்திடமிருந்து கடன் பெறுவதாயின் வல்லரசு நாடுகளுக்கு விட்டுக் கொடுக்கணும், குறிப்பா அமெரிக்காவுக்கு விட்டுக் கொடுக்கணும். அல்லது சீனாவிடமிருந்து கடன் பெறுவதாயின் அப்ப சீனாவுக்கு விட்டுக் கொடுக்கணும். அப்ப ஒன்று வந்து கந்து வட்டி அமெரிக்கா பன்னாட்டு நாணய நிதியமா, மீட்டர் வட்டி சீனாவா தான் அதற்கு தேர்தலுக்கு பின்னரான இவர்களுடைய தெளிவாக இருக்கும். அப்ப வட்டி கட்டியே இவர்கள் சீரழிந்து போவார்கள். எங்களுக்கு தமிழில் நல்ல போதனைகள் உண்டு. தன்வினை தன்னை சுடும், ஓட்டப்பம் வீட்டை சுடும். அதே போல இந்த இனக்கொலை இனி இலங்கையை சுடும். பொருளாதார ரீதியில பெருமளவு சூடு சிங்கள மக்கள் மீது விழப்போகின்றது. 1,00,000 படையினரை சேர்த்தார்கள் எங்களை அழிப்பதற்கு. அந்த 1,00,000 படையினரும் தற்போது ஊதியம் கொடுக்க வேண்டும், சாப்பாடு கொடுக்க வேண்டும். அவர்கள் பதவி ஓய்வு பெற்ற பின்னர் அவர்களுக்கான ஓய்வூதியம் கொடுக்க வேண்டும். தப்பி தவறியவர்கள் இறந்தால் அவர்களுடைய மனைவிமார்களுக்கு இவர்கள் வந்து இந்த விடோ பென்ஷன் கூட கொடுக்க வேண்டும். இப்ப அந்த அரசு செலவு வந்து தொடர்ச்சியாக உயர்ந்து கொண்டே இருக்கும். அது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும். மற்றது இவர்கள் இந்த தொடர்ந்து கடன்களை பெறுவதற்காக மேற்கு நாடுகளுக்கு பல விட்டு கொடுப்புகளை செய்கின்ற போது நாட்டினுடைய இறைமையும் சிறு சிறிதாக போய்கொண்டே இருக்கும். இப்ப பொருளாதாரம் பாதிக்கப்படும், நாட்டினுடைய இறைமை பாதிக்கப்படும். அது மட்டுமல்ல, இந்தியாவுக்கு விட்டு கொடுப்பு செய்யாவிட்டால் இந்தியா என்ன செய்யுமோ தெரியாது. இந்தியா வந்து
தற்போதைய நிலையில அமெரிக்காவும் சீனாவும் தங்களுக்குரியதை பெற்ற பின்னர் எஞ்சியது ஏதாவது இருந்தால் அதை பெறுவதற்காகத்தான் இந்தியா நாக்கு தொங்க போட்டுக்கொண்டு காவல் இருக்க வேண்டிய ஒரு நிலையில இருக்க வேண்டி இருக்கின்றது. அப்ப அந்த வகையில பார்க்கின்ற போது இலங்கையினுடைய எதிர்காலம் மிக மிக ஒரு இருண்டதாகத்தான் இருக்கும். அரசியலும் சரி, தேர்தலும் சரி. அடுத்து அது மட்டுமல்ல, நாடாளுமன்ற தேர்தல் நடக்கின்ற போது நாம் ஏற்கனவே உங்களுடைய நிகழ்ச்சியில சொன்னது போல அறுதி பெரும்பான்மை யாருக்கும் கிடைக்க போவதில்லை. அப்ப ஒரு தொங்கு பாராளுமன்றத்துல ஒரு சரியான இயக்க நிலை இருக்காது. நாட்டுல இயக்க நிலை இருக்காது. நிறைவேற்று அதிகாரம் கொண்ட அதிபராக இருந்தாலும் ஒரு சட்டங்களை இயற்றி மாற்றங்களை கொண்டு வரவோ அல்லது வரவு செலவு திட்டம் நிறைவேற்றுவது அதான் எல்லாவற்றும் முக்கியமானதாக இருக்கும். அவற்றெல்லாம் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி வரும். இப்ப அதற்கெல்லாம் ஒரு கட்சி தாவிகள், மீண்டும் கட்சி தாவிகள், மற்றது எதிர்த்து வாக்களிக்காமல் இருப்பதற்கு தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பெட்டிகள் வழங்குதல் தொடர்ந்து அது நடந்து கொண்டுதான் இருக்க போகிறோம். இலங்கையை பொறுத்தவரையில் விமோசனம் இல்லாது, தேர்தலுக்கு பின்னர் விமோசனம் என்று எதுவும் இருக்காது. குறிப்பிடத்தக்க மாற்றத்தை கூட புதிய குடியரசுத் தலைவரால் செய்ய முடியாது. காரணம், நாடாளுமன்றத்தில் அவருக்கு அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. அதில் பாதாளத்திலிருந்து மீள முடியாது என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, இனி ஆரம்பத்தில் நீங்கள் கூறினீர்கள் ரணில் விக்ரமசிங்க தள்ளாடி தள்ளாடி அவர் சில வேளைகளில் சஜித் பக்கம் சென்று விடுவாரோ என்றும் சிந்திக்க தோன்றுகிறது. என்றால் இப்ப மாறி மாறி வருகின்ற என்ற நிலைமை என்று நீங்கள் கூறுகிறீர்கள். சரி, அதை நாங்கள் பொறுத்து பார்ப்போம். ஆனால் ஒரு கேள்வி என்னவென்றால், அனுரகுமார திசாநாயக்கா முன்னிலையில் நிற்கின்றார், அமெரிக்க சார்பான ஊடகம் இந்த விடயங்களை அதிகமாக பேசுகிறார்கள் என்று சொன்னால், இப்போ உங்களுக்கு தெரியும், பழமையாக நீங்கள் பார்த்துக்கிட்டால் சஜித்தினுடைய கட்சியிலிருந்து சுதந்திர கட்சிக்கு செல்வார்கள், அல்லது மஹிந்த ராஜபக்சேவோட கட்சி அல்லது மாறி செல்வார்கள். இங்கே இந்த 3 கட்சிகளிடம் இருந்து யாராவது அனுரகுமார திசாநாயக்காவுடைய கட்சி தாவுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது? இதுவரையில் அது நடக்கவில்லை. நான் நினைக்கின்றேன் அது செய்கின்ற ஒரு கட்சி தலைவரிடம் நிறைய பணம் இருக்க வேண்டும். அப்ப நான் சென்ற வாரம் சொன்னது போல கேஸ் சிலிண்டர்கள் கேஸ் இல்லை, கேஷ் தான் இருக்கின்றது. அது நிறைய இருக்கின்றது. சஜித் பிரேமதாசாவிடம் அப்பாவுடைய சொத்து இருக்கின்றது. அவற்றை வைத்துக் கொண்டு சொன்னால் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு நிதி வழங்குவதில் பிரச்சனை இருக்கின்றபடியால் கட்சி தாவல்கள் செய்ய முடியாது. ஆனால் அவருடைய வெற்றி வாய்ப்பு அதிகரித்து கொண்டு போகின்ற போது அவருடைய அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக சிலர் தாவலாம், கடைசி நேரத்தில் தாவலாம். அப்ப அது நிச்சயம் நடக்கும் என்று சொல்ல முடியும். ஏற்கனவே பல இஸ்லாமியர்கள் மத்தியிலும் மலைய தமிழர்கள் மத்தியிலும் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு கணிசமான ஆதரவு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, அக்குரணை என்ற இடத்துல அது பெரும்பாலும் இஸ்லாமியர்களை கொண்ட ஒரு தொகுதி. அங்கு நடந்த கூட்டத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு பெருமளவு மக்கள் திரண்டதாக சொல்லப்படுகின்றது. இப்ப பெருமளவு மக்கள் திரள்வதை வைத்துக் கொண்டு சொல்ல முடியாது என்றாலும் ஓரளவுக்கு ஊகிக்கக்கூடிய இருக்கின்றது. இஸ்லாமிய மக்கள் அந்த கோவிட் கோல காலத்துல அவர்களுக்கு இழைத்த அநீதி அடிப்படையிலும், மற்றது ரணில் விக்ரமசிங்க அமெரிக்க ஆதரவாளர்களாக இருப்பதால் அமெரிக்கா மீது இஸ்லாமியர்களுக்கு ஒரு இயல்பான சினம் இந்த காசா நிலப்பரப்பில் நடக்கின்ற கொலைக்கு பின்னால் ஏற்பட்டுள்ளது. அந்த அமெரிக்கா மீது உள்ள சினத்தை அவர்கள் ரணிலுக்கு எதிராக திருப்புவார்கள். அதனால் அவர்கள் ரணிலுக்கு வாக்களிக்க இந்த ஒரு உண்மையான ஒரு இஸ்லாமியர் முன்வர மாட்டார் என்று கூட சொல்லலாம். பொறுத்திருந்து பார்ப்போம். 3 வாரங்கள் மட்டுமே இருக்கின்றது அரசு தலைவருக்கான தேர்தல். அதற்கிடையில் எவ்வளவு குளறுபடிகள் நடைபெறும் பொழுது உறவுகளுக்கு எடுத்து வரலாம் என்று கூறிக்கொண்டு இலங்கை தீவில் நடைபெறுகின்ற அரசு தலைவருக்கான தேர்தல் விடயங்களை நிறுத்திக் கொண்டு அடுத்ததாக இன்னொரு விடயத்துக்கு வருவோம். சமூக வலைத்தளங்கள் வெளிவந்ததும் உலகப் பரப்பில் பாரிய மாற்றங்களை நாங்கள் பார்த்து கொண்டு வருகின்றோம். கனெக்டட் வேர்ல்டு, அதாவது இணைந்த ஒரு உலகமாக நாங்கள் பார்க்கின்றோம் என்று கூறிக்கொண்டு வருகிறார்கள். அதுதான் உண்மை. உடனுக்குடன் செய்திகளை பகிரக்கூடியதாக, உடனுக்குடன் தகவலை பகிரக்கூடியதாக இருக்கின்றது. ஆனால் ஒன்று, இந்த உலக பரப்பில் என்ன நடக்கின்றது என்றால், அந்த நிறுவனங்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க வேண்டும். அதாவது தங்களுடைய கொள்கையின் பால் செயல்பட வேண்டும், அல்லது இரட்டை போக்கை கடைபிடிக்கலாம் என்ற விதத்தில் தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், ட்விட்டர், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ஸ்னாப்சாட், அப்படி நிறைய சமூக வலைத்தளங்கள் இருக்கின்றது. இதில் இன்னும் ஒன்று டெலிகிராம் ரஷ்யாவினுடைய அங்கே உருவாக்கப்பட்ட ஒரு சமூக வலைத்தளம். டெலிகிராம் எனப்படும் இந்த சமூக வலைத்தளம்
இந்த மெசேஜ் அப்ளிகேஷன். இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் பாவல் டிரோவ் அவர்களை பாரிஸில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி அவரை கைது செய்து தடுத்து வைத்திருந்தார். இதனுடைய பின்னணியில் என்ன இருக்கின்றது என்று நீங்கள் அவதானிக்கும்? இந்த டெலிகிராம் சேனல் என்பது நீங்கள் சொன்னது போல ஒரு சமூக வலைத்தளம், செய்திகளை, குறுஞ்செய்திகளை பரிமாறுவதற்கான ஒரு முன்னணி வலைத்தளம். இது வந்து ரஷ்யாவில் தான் முதல் ஆரம்பிக்கப்பட்டது. பின்பு ரஷ்யாவில் அந்த அரசுக்கு எதிரான செய்திகள் அதில் பரவியபடியால் அங்கு தடை செய்யப்படுகின்ற அபாயம் வருகின்ற போது அவருடைய தலைநகரத்தை துபாய்க்கு மாற்றி கொண்டார்கள். அதுபோல யுனைடெட் அரப் எமிரேட்ஸிலும் இன்னொரு பணிமனை அவர்களுக்கு இருக்கின்றது. அவருடைய இளைய சகோதரர் இந்த சாஃப்ட்வேர் போன்றவற்றை கையாள்வதில், இந்த ஆப்ஸ் போன்றவற்றை உருவாக்குவதில் சிறந்தனர். அப்ப அதனால அவர்கள் வெற்றிகரமாக இந்த சேனலை நடத்தி கொண்டிருந்தார்கள். அந்த சேனல்ல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும். சில விசமிகள் அந்த சிறுவர் துஷ்பிரயோகம் சம்பந்தப்பட்ட காணொளிகள் பலவற்றை எல்லாம் விளையாடுகிறார்கள். பல அமெரிக்காவுடைய பேஸ்புக் போன்ற தளங்களில் கூட அவை நடந்திருக்கின்றன. அப்ப அதற்கு எதிராக ஒரு நடவடிக்கை எடுப்பது முன்பு இப்ப இந்த குறிப்பிட்ட இந்த சேனல், டெலிகிராம் என்ற சேனல் வந்து 80 மில்லியன் மாதாந்த பாவனையாளரை கொண்ட ஒரு 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 தளம். அது மற்றது இந்த ஆண்டின் இறுதியில 1 பில்லியனாக கூட உயரலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. மற்றது நாளாந்தம் 15 பில்லியன் தகவல்கள் வந்து அதிலே பரிமாறப்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நிறுவனத்தினுடைய மொத்த பெறுமதி $30 பில்லியன் என்று சொல்லப்படுகின்றது. அமெரிக்க நிறுவனங்களுக்கு, அதாவது பேஸ்புக் போன்ற அமெரிக்கா, இன்ஸ்டாகிராம் போன்ற அமெரிக்க நிறுவனங்களுக்கு போட்டியாக வேறு தளங்கள் வளர்வதை அமெரிக்காவோ வேறு இந்த நாடுகளோ மற்ற நாடுகளோ விரும்பாது என்பது மக்களுக்கு தெரியும். இப்ப டிக்டாக் என்ற சமூக வலைத்தளத்துக்கு கூட அமெரிக்காவில் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது எல்லாம் தெரியும். இவர்கள் அப்படி போடுகிறார்கள், பொய் செய்தியை போடுகின்றார்கள் என்றுதான் சொல்கின்றார்கள். பிபிசி கூட பல பொய் செய்திகளை போட்டது எங்களோட போராட்டத்தின் போது நாங்கள் நன்கு அறிந்தோம் தான். இந்த குறிப்பிட்ட சேனலை டெலிகிராம் சேனலை கூட பாவிக்கின்ற மக்கள் இந்தியர்கள் தான் கூட பாவிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 104 மில்லியன் இந்தியர்கள் அதை பாவிக்கிறார்கள். 34 மில்லியன் ரஷ்யர்கள் பாவிக்கிறார்கள். அடுத்து இந்தோனேஷியாவில் 27 பில்லியன், அமெரிக்காவிலும் 27 பில்லியன், மற்றது பிரேசில், எகிப்து, வியட்நாம், மெக்சிகோ, டர்க்கி, பிலிப்பைன்ஸ், நைஜீரியா, கஜகஸ்தான் போன்ற நாடுகளில் பல மில்லியன் மக்கள் வந்து இந்த டெலிகிராம் என்ற சேனலை பாவிக்கின்றார்கள். இது வந்து ஆண்ட்ராய்டிலும் இயங்கும், ஆப்பிளுடைய iOS-லையும் இயங்கக்கூடிய ஒரு தளம். அப்ப இந்த உக்ரைன் ரஷ்யா போர் ஆரம்பித்த பின்னர் தான் இந்த டெலிகிராம் சேனல் வந்து மிகவும் பிரபலமானது. உக்ரைன் போர் முனையில நடக்கின்றவற்றை உடனடியாக அங்கு படங்களாக, காணொளிகளாக, செய்திகளாக வெளியிட்ட பெருமை வந்து இந்த டெலிகிராம் சேனலுக்கு இருக்கின்றது. பல பொய்களும் அங்கு வெளியிடப்பட்டன என்பதை மறக்க முடியாது. இன்னொன்று அறிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உக்ரைனிய உளவாளிகள் அந்த டெலிகிராம் சேனல்ல ஃபேக் ஐடியை திறந்தார்கள். ஒரு போலி கணக்கு, பெண்களுடைய பேர்ல அழகிய ரஷ்ய பெண்களுடைய படத்தை போட்டு ஒரு போலி கணக்குகளை உருவாக்கி ரஷ்ய படை வீரர்களை தெரிந்தெடுத்து அவர்களுடன் நட்பாகி அதன் மூலம் அவர்கள் ரஷ்ய படையினர் தங்களுடைய லொகேஷனை ஷேர் பண்ணுவார்கள் இந்த போலி கணக்குகளுடன். அப்ப அவர்களுடைய இருப்பிடம் எங்கே இருக்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அதனால் உக்ரைனர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அவர்களுடைய ரஷ்ய படையினுடைய நகர்வுகளை உக்ரைனியர்கள் அறியக்கூடியதாக இருந்தது. அது மட்டுமல்ல, சிலர் இருக்கிறார்கள் பெண்கள் என்றவுடன் சும்மா வீம்புக்கு பலவற்றையெல்லாம் பேசக்கூடியவர்கள் கூட இருப்பார்கள். அப்ப அவர்களில் பலர் தங்களுடைய ரகசிய நகர்வுகளை கூட, தங்களுடைய ரகசிய படை நகர்வுகளை கூட இந்த வலைத்தளங்களூடாக இந்த போலி பெண்களுடன் கொடுத்திருந்தார்கள் என்று கூட சொல்லப்படுகிறது. இப்ப இந்த டெலிகிராம் சேனல் வந்து அமெரிக்காவினுடைய ஊடக ஆதிக்கத்துக்கும் அமெரிக்காவுடைய பொய் பரப்புரைகளுக்கும்
ஒரு சவாலாக அமையக்கூடியது. இந்த இஸ்ரேல் செய்கின்ற கொடுமைகள் எல்லாம் அது அம்பலப்படுத்தக்கூடியது. அப்ப இந்த வகையில இதன் மீது இவர்கள் மீது பல குற்றச்சாட்டுகளை பாவித்து இந்த 2 சகோதரர்களையும் கைது செய்து விட்டார்கள். பரிசில் வைத்து கைது செய்து விட்டார்கள். அவர்கள் அஜர்பைஜான்ல இருந்து தங்களோட சொந்த விமானம் மூலம் பரிசுக்கு வந்திருந்தார்கள். அந்த கட்டத்திலே வைத்து அவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அதான் நீங்கள் கூறுவது போல் போன்ற நாடுகளுடைய சமூக வலைத்தளங்கள் பிரபலியம் அடையக்கூடாது என்பதில் அவர்கள் கவனமாக இருக்கிறார். எல்லா விடயத்திலும் அவர்கள் கவனமாக இருக்கிறார். இதனால் தான் அவர்கள் இரட்டை போக்கை கடைபிடிக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்க்கக்கூடிய. நீங்கள் கூறினீர்கள், தேசிய தலைவருடைய படத்தை போட்டு விட்டால் உடனடியாக அகற்றி விடுவார்கள். சமீபத்தில் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், இஸ்மாயில் ஹனி அவர்களுடைய படத்தை போட்டு அவருக்கு அஞ்சலி செலுத்திய பொழுது ட்விட்டர் தளம் எடுத்திருந்தார்கள் அந்த பதிவுகள். உடனடியாகவே டர்க்கி அதை ட்விட்டர் தளத்தை தடை செய்திருந்தது என்ற விடயங்களையும் பார்த்திருக்கின்றோம். அப்படி பதிலடி கொடுத்தால்தான் இவர்களை திருத்தலாம். இல்லை என்றால் தாங்கள் அவர்களுடைய நேரட்டிவ், அவர்களுடைய கதைக்கு ஏற்றவாறு நாங்கள் செல்ல வேண்டும் என்றுதான் அவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் பலர் கூறுவதையும் நான் கேட்டிருக்கின்றேன். சரி, உலக நாடுகள் நிகழ்ச்சியில் நாங்கள் அமெரிக்காவின் டார்க் ஈகிள் மிசைல், துல்லியமாக இலக்குகளை குறிவைத்து தாக்கக்கூடிய கருவிகள், இப்பொழுது நவீன கருவிகள் உருவாக்கப்பட்டு கொண்டு வருகின்றன. இந்த நேரத்தில் இந்த டார்க் ஈகிள் மிசைல் சிஸ்டம் எப்போது போர் முனையில் எப்படி செயற்படும் என்று நீங்கள் எப்படி செயற்படும் என்று நீங்கள் அவதானிக்கிறீர்கள்? இது ஒரு ஹைப்பர்சோனிக் மிசைல். அது டார்க் ஈகிள் என்று சொல்லப்படுகின்றது, ஒரு ஹைப்பர்சோனிக் ஏவுகணை. அப்ப அதனாலே அது ஒல்லியும் பார்க்க 5 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஏவுகணை. இது அமெரிக்கா சென்ற மாத இறுதியில, ஜூலை மாத இறுதியில பரீட்சித்துள்ளது. அது பரீட்சித்துக்கும் போது அதனுடன் சேர்ந்து இந்த ஓக்கஸ் நாடுகள், ஆஸ்திரேலியா, பிரித்தானியா போன்ற நாடுகளும் இணைந்து, மற்றது கனடா, அந்த 5 ஐஸ் என்று சொல்வார்கள், நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இணைந்துதான் அந்த பயிற்சியை செய்தன. இது ஒரு கூட்டு இந்த ஏவுகணை சில போல இந்த 5 நாடுகளும் பாவிக்கக்கூடியதாக இருக்கலாம் சொன்னா 5 நாடுகளும் கூடித்தான் இதை வீசுவதற்கான பரிசோதனையை செய்துள்ளன. இது முதல்ல இந்த ஏவுகணையை, அது 2 பகுதி இருக்கும். அந்த ஏவுகணை முதல் வானை நோக்கி மிகவும் உயரமான இடம் வரை அந்த ஏவுகணை நேராக பறந்து மேல போய், அப்புறம் மேல் இடத்துல இருந்து அதிலிருந்து அந்த குண்டு பகுதி மட்டும் பிரிந்து அது இலக்கை நோக்கி பாய தொடங்கும். இப்ப மேலிருந்து கீழே வரும்போது புவி விசையும் அதனுடைய உந்து விசையும் இணைந்து மிக உயர்ந்த ஒரு விசையை அது பெறுவதால் தான் இந்த ஹைப்பர்சோனிக் வேகத்தை அது பெறும். அதாவது 3800 மைல்ஸ் என்ற வேகத்தை அது பெறும். அத்துடன் அது விழும்போது ஒரு நேர்பாதையிலோ அல்லது வளைகோட்டு பாதையிலே விழாமல் வளைந்து செல்லுகின்ற ஒரு பாதை, அதை சொல்லுவார் கிளைடிங் பொம்மைன்னு சொல்லுவார்கள். அப்படி வளைந்து கொண்டு செல்வதால அதை இடைமறித்து அழிக்க முடியாது. இது முழுக்க சீனாவினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை முறியடிக்கும் நோக்கத்துடன் தான் இதை உருவாக்கி உள்ளார்கள் என்று சொல்லப்படுகின்றது. இது பசிபிக் பிராந்தியத்தில்தான் இது பெருமளவு பாவிக்கவிருக்கின்றது. இதனுடைய பாய்கின்ற தூரம் 1725 மைல் வரை பாயக்கூடியது என்று சொல்லப்படுகின்றது. இப்ப இது சீனாவினுடைய வான் பாதுகாப்பு முறைமைகளை முறியடிக்கிறது. அதாவது தைவானை சீனா ஆக்கிரமிக்காமல் தடுப்பதற்காக உற்பத்தி செய்யப்பட்ட ஒரு படைக்கலன் என்றுதான் சொல்லப்படுகின்றது. அப்ப சீனா ஏற்கனவே சொல்லிக் கொண்டிருக்கின்றது 2027ஆம் ஆண்டு தாங்கள் தாய்வானை கைப்பற்றுவோம் உண்டு. அதை முறியடிக்கின்ற ஒரு நடவடிக்கையாகத்தான் இந்த படைக்கலனுடைய உற்பத்தி அமையும் என்று சொல்லப்படுகின்றது. அப்ப முழுக்க இது சீனாவை சமாளிப்பதற்காக உருவாக்கப்பட்ட படைக்கலன் தான் இந்த டார்க் ஈகிள் மிசைல் சிஸ்டம் என்கின்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையாகும். இது அமெரிக்காவிடம் மட்டும்தான் இருக்கின்றதா? அமெரிக்கா தான் இது உற்பத்தி செய்கின்றது. ஆனால் இந்த பரீட்சிக்கும் போது 5 ஐஸ் என்று சொல்லப்படுகின்ற அமெரிக்காவுடன் கனடா, பிரித்தானியா, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து ஆகிய நாடுகளும் இருக்கின்ற இந்த இதுகள் எங்களுக்கு தெரியும் ஆங்கில குடும்ப நாடுகள் என்று கூட சொல்லலாம். அப்ப அவர்களுக்கு இடையில ஒரு ஒன்றிணைக்கப்பட்ட உளவு பகுதியும் பகுதியும் இருக்கின்றபடியால் அதை 5 ஐஸ் என்று சொல்லுவார்கள்.
முழு உலகத்தையுமே அவர்கள் கண்காணிக்கலாம். கனடாவிலிருந்து நியூசிலாந்து வரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அது முழு உலகத்தையுமே கண்காணிக்கக்கூடிய ஒரு நிலப்பரப்பு என்று சொல்லலாம். இப்ப அவர்கள் தான் இந்த 5 நாடுகளும் இது சிலவுகளை பாவனைக்கு வரலாம், அல்லது அமெரிக்கா இந்த நாடுகள், இந்த 5 நாடுகளை இவற்றை நிறுத்தி அமெரிக்க படைகள் அங்கு தளங்களை அமைத்து கூட செயற்படலாம். ஏற்கனவே இந்த நாடுகள்ல அமெரிக்காவுடைய படைத்தளங்கள் இருக்கின்றன, கடற்படைகள் இருக்கின்றன. அப்ப இது அமெரிக்காவுக்கு ஒரு அவர்களுடைய வலிமையை அதிகரிக்கின்றது என்று கூட சொல்லலாம். சீனா, ரஷ்யா போன்ற நாடுகளுடைய நிலைப்பாடு தற்போது இருக்கின்ற அவர் 2 நாடுகளிடம் தற்போது இருக்கின்ற வான் பாதுகாப்பு முறைமையை முற்றாக முறியடிப்பதுதான் இதனுடைய நோக்கம். ஆனால் சீனாவிடமும் ரஷ்யாவிடமும் விரும்பாக சிறந்த தொலைதூர ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் இருக்கின்றன. ஆனால் அவற்றுடைய துல்லிய தாக்குதல் கேள்விக்குரியதாகத்தான் இருக்கின்றது. மேலும் குறிப்பாக தெரியும், உக்ரைன் போரில் கூட ரஷ்யாவுடைய ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் சரியாக செயற்படவில்லை என்ற குற்றச்சாட்டு இருக்கின்றது. இப்ப சீனாவை பொறுத்தவரை எந்த ஒரு போர் முனையிலும் எந்த ஒரு படைக்கலனையும் அது பாவிக்கவில்லை இதுவரையில. அப்ப சீனாவுடைய திறன் அந்த அனுபவம் அற்ற தன்மையால ஒரு பின்னடைவு அது பின்னடைந்த நிலையில அது இருக்கின்றது. நன்றி வேல்தர்மார்களே. இனி நிறைவாக நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான போர் நடந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் நிறைய விடயங்கள் நாங்கள் உரையாடி வந்திருக்கின்றோம். ஈரானுடைய தாக்குதல் இடம்பெறலாம் என்று சில மாதங்களுக்கு முன்னதாக பேசப்பட்டது. ஆனால் இதுவரையில் எந்த விதமான தாக்குதலும் நடைபெறவில்லை என்பது தெரியும். ஆனால் ஹிஸ்புல்லா தங்களுடைய தாக்குதலை மேற்கொள்ளுகிறார்கள். சமீபத்தில் கூட 2 நாட்களுக்கு முன்னதாக ஹிஸ்புல்லா தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள். இனி ஹூதி அமைப்பினர் தாக்குதலை மேற்கொள்கிறார்கள். ஆனால் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட ஈரானுடைய தாக்குதல் அந்த பதிலடி கொடுப்பதற்கு தாமதமாவதற்கு என்ன காரணம்? ஹமாஸினுடைய ஒரு அரசியல் துறை பொறுப்பாளர் யஹ்யா சின்வாரும் ஹிஸ்புல்லாவினுடைய படத்துறை அதிகாரியுமான ஃபவுட் சுகர் என்பவரும் இஸ்ரேலுடைய குண்டு வீச்சுக்களால் கொல்லப்பட்டனர். அதிலும் ஹமாஸுடைய யஹ்யா சின்வார் ஈரானிலேயே வைத்துக் கொல்லப்பட்டார். அப்ப இது ஈரானுக்கு ஒரு பெரிய ஒரு இழப்பாக, ஒரு பெரிய ஒரு இழுக்காக கருதப்படுகின்றது. அப்ப அந்த நிலையில ஈரானுடைய பதிலடி பற்றி ஒரு பெருமளவு எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகஸ்ட் மாதம் 25ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஹிஸ்புல்லாவும் இஸ்ரேலும் ஒன்று தாக்கி கொண்டதாம். அது ஒரு நாள் நடந்த தாக்குதல் தான். அது பெரிய தாக்குதல் என்றாலும் பெருமளவு இழப்பை ஏற்படுத்தவில்லை. ஹிஸ்புல்லா தரப்பில் 2 பேரும், இஸ்ரேல் தரப்பில் ஒருவரும் கொல்லப்பட்டனர். மேற்கொண்டு அவர்கள் இந்த இஸ்ரேல் இந்த தாக்குதலை இஸ்ரேல் தான் முன்கூட்டி செய்தது. இஸ்ரேல் மீது ஹிஸ்புல்லா தாக்குதல் செய்யலாம், ஈரான் தாக்குதல் செய்யலாம் என்று எதிர்பார்த்திருக்கின்ற வேளையில ஹிஸ்புல்லா ஏதோ தயாரிப்பு வேலைகள் செய்து கொண்டிருக்கின்ற இடமா பார்த்து இஸ்ரேல் ஹிஸ்புல்லாவினுடைய தளங்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கலாம் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. ஹிஸ்புல்லாவுக்கு ஏற்பட்ட இழப்பு, படைத்தளங்கள் இழப்புகளை பற்றி தெரியவில்லை. ஹிஸ்புல்லாவில் அவர்கள் 2 கொல்லப்பட்டதாக சொல்லப்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஹிஸ்புல்லா தலைவர் சொல்லியிருக்கின்றார், தாங்கள் மேற்கொண்ட தாக்குதலை பற்றிய தங்களுடைய உரிமையை தற்போது பாதுகாத்து வைத்துள்ளோம். we reserve the right to respond further. மேற்கொண்ட தாக்குதலை பற்றி நாங்கள் காப்பாக வைத்திருக்குள்ளோம், இன்னும் மேலும் தாக்குதல் செய்வோம் என்ற மாதிரி தான் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இந்த நிலையில தான் அமெரிக்கா கடும் அழுத்தத்தை ஈரானுக்கு அரசுறவியல் ரீதியாக விடுத்ததுடன் கம்பேக்ட் ஏர்கிராஃப்ட் அண்ட் மிசைல் ஷூட்டிங் வார்ஷிப்ஸ் அதை பலவற்றை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் போர் நடந்தால் இடையிலே தாக்கக்கூடிய வகையில அனுப்பியுள்ளது. 2 ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ், விமானம் தாங்கி கப்பல்கள், தியோடோ ரூஸ்வெல்ட், ஏப்ரஹாம் லிங்கன் ஆகிய 2 விமானம் தாங்கி கப்பல்களையும் அங்கு உள்ளது. இப்ப 2 விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரு இடத்துல போனால் அந்த நாட்டில் அந்த பிரதேசத்தில் உள்ள எல்லா விமானங்களையும் இந்த விமானங்களால் முறியடிக்க முடியும். அப்படிப்பட்ட வலிமை மிக்க போர் விமானங்களை அமெரிக்காவுடைய விமானம் தாங்கி கப்பல்கள் வைத்துள்ளன. அது மட்டுமல்ல, அட்டாக் சப்மரைன், தாக்குதல் செய்யக்கூடிய நீர்மூழ்கி கப்பல் என்ற ஜோர்ஜியா என்ற ஒரு நீர்மூழ்கி கப்பலையும் அந்த பிராந்தியத்துக்கு அனுப்பியுள்ளது. இது ஒரு
பொதுவாக செய்யப்படுகின்ற ஒரு நகர்வில், அதாவது அந்த நீர்மூழ்கி கப்பல் எல்லாவற்றையும் அனுப்பிவிட்டு அதை பகிரங்கமாகவும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் லோயிட் ஓஸ்டின் வந்து பகிரங்கமாக இன்ன படைக்கலங்களை அந்த இடத்துக்கு அனுப்பி இருக்கின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார். இந்த ஜோர்ஜியா என்ற நீர்மூழ்கி கப்பலில் இருந்து குரூஸ் மிசைல்ஸை வந்து வீசலாம். அது மட்டுமல்ல, அமெரிக்காவுடைய பிரபல தாக்குதல் படையணியான நேவி சீல் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொமாண்டோ படையணிகள் கூட இந்த ஜோர்ஜியாவில் பயணிக்கின்றவை. தேவைப்படுகின்ற நேரத்துல அவர்கள் வான் மார்க்கமாகவோ கடல் மார்க்கமாகவோ இங்கு போய் ஒரு சிறிய அணி போய் இறங்கி தாக்குதல் செய்யக்கூடிய வகையில எல்லாம் இருக்கின்றப்ப ஒரு பெரிய ஒரு படை நகர்வை அமெரிக்கா அந்த மத்திய கிழக்குல செய்துள்ளது, மேற்காசியாவில் செய்துள்ளது என்று சொல்லலாம். இவை யாவும் ஈரானுடைய தாக்குதலை தடுப்பதற்காகும். ஆனால் இவற்றையெல்லாம் வைத்துக் கொண்டு பயந்து கொண்டு ஈரான் தன்னுடைய தாக்குதலை நிறுத்தினால் அது ஈரானுக்கு ஒரு பிரச்சனையாக அமையும். ஈரானுக்கு உள்நாட்டிலும் பிரச்சனை ஏற்படலாம். மற்ற நாடுகளும் ஈரான் மீது அச்சப்படுவதை தவிர்க்கலாம். அப்ப அதற்காக அவர்கள் ஏதாவது ஒரு தாக்குதல் செய்யத்தான் வேண்டும். ஆனால் ஈரானில் தற்போது ஆட்சி மாற்றம் நடந்து புதிய குடியரசுத் தலைவர் இருக்கின்றார். அப்ப பலவற்றை அவர்கள் உள்ளக ரீதியில ஒரு பிரச்சனைகளை தீர்த்து விட்டு ஒரு சரியான நேரத்துல சரியான ஒரு தாக்குதலை செய்வார் என்றுதான் ஈரானுடைய படைத்தளபதியும் வெளியுறவு அமைச்சர் சொல்லியிருக்கார். ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் சொல்லி இருக்கின்றார், ரிட்டாலியேஷன் வில் பி டெஃபினிட்டிவ் அண்ட் மெஷர்ட். இந்த மெஷர்ட் என்றதை நாங்கள் கவனிக்க வேண்டும். இந்த சரியான அளவிலானதான பதிலடியை தாங்கள் நிச்சயம் கொடுப்போம் என்று சொல்லி இருக்கின்றார். அப்ப ஈரான் தாக்குதல் செய்யாமல் இருக்க முடியாது என்பதை சொல்ல முடியும். ஈரான் தாக்குதல் செய்தால் இஸ்ரேலும் சும்மா இருக்க முடியாது. அப்ப இது ஒரு கொதிநிலையில தொடர்ந்து இருந்து கொண்டுதான் இருக்கின்றது. நெத்தன்யாகு அதைத்தான் விரும்புகின்றார். அப்போதான் அவர் ஆட்சியில இருக்கலாம். இந்த கொதிநிலையில் இருந்தால் அமெரிக்காவுக்கு இதனால் என்ன பாதிப்பு? அமெரிக்காவை பொறுத்தவரை பாதிப்பு இல்லை. இந்த கொதிநிலையில் இருக்கின்ற போது அந்த எரிபொருள் விநியோகத்துக்கு இந்த ஒரு தடையும் இல்லாமல் இருப்பதைத்தான் அமெரிக்கா உறுதி செய்ய பார்க்கும். அப்ப எரிபொருள் விநியோகத்தில் தடை ஏற்பட்டால் அது பொருளாதாரத்தை பாதிப்பை ஏற்படுத்தும். அது மட்டுமில்லை, இந்த தேர்தல் காலத்துல அந்த தற்போது ஆளுங்கட்சிகளுடைய தேர்தல் வெற்றியை கூட அது பாதிக்கலாம். அப்ப அதுதான் அமெரிக்காவுடைய பிரச்சனை. அதுதான் இந்த எஸ்கலேஷன் ஆஃப் வார் வந்து வேண்டாம். ஈரானுக்கு தாக்குதல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் உணர்கிறார்களா, அல்லது இந்த தாக்குதல் இப்பொழுது தேவையில்லை, தாமதமாக நாங்கள் தாக்கலாம் என்று அவர்கள் சிந்திக்கிறார்களா? ஈரான் நிச்சயமாக தாங்கள் தாக்குதல் செய்வோம், டெஃபினிட்டிவ் அண்ட் மெஷர்ட் என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் உடனடியாக செய்ய வேண்டும் என்று அவர்கள் நேரத்தை சொல்லவில்லை. அதான் இவ்வளவு தூரம் இவர்கள் கப்பலை அங்கே கொண்டு வந்து வைத்து அதற்கு செலவு இருக்கிறது தானே. இரண்டு விமானம் தாங்கி கப்பல்கள் ஒரு முனையில 2 நாள் விட்டிருக்க முடியாது. ஒரு 3 மாதம் ஒன்று மெயின்டெனன்ஸுக்கு போக வேண்டும் அவருடைய கடற்பட தளத்துக்கு. 9 மாதம் தான் தொடர்ச்சியாக அங்கு இருக்க முடியும். அது ஒன்று. மற்றது வேறு இடங்கள்ல இங்கு 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இருந்தால் சில தாய்வான்ல ஒரு போர் நடந்தால் அங்கு 3 விமானம் தாங்கி கப்பல்கள் தேவைப்படும். இந்த கருங்கடல்ல ஒரு விமானம் தாங்கி கப்பல்கள் எப்போதும் இருக்க வேண்டும். அட்லாண்டிக் கடல்ல இருக்க வேண்டும். அப்ப அவரோட மொத்தம் 11 விமானம் தாங்கி கப்பல்கள் இருக்கின்றன. அதுல ஏதாவது 3வது இந்த சர்வீஸ் செய்து பட்டு கொண்டே இருக்கும். அப்ப தொடர்ச்சியாக இவர்களாலே அந்த 2 விமானம் தாங்கி கப்பல்கள் இங்கு வைத்திருக்க முடியாது. ஒன்று நிச்சயம் அங்கு இருக்கும் சொல்லலாம். பாரைன்ல உள்ள அமெரிக்காவுடைய விமான கடற்படை தளத்துல எப்பவும் ஒரு விமானம் தாங்கி கப்பல் இருக்கும். அது 7வது கடற்படை பிரிவு என்று கூட சொல்வார்கள். அதான் அந்த ஆசியாவை கண்காணிக்கக்கூடிய படைத்தளமாக அதுதான் இருக்கின்றது. சுருக்கமாக ரஷ்யா, சீனா போன்ற நாடுகள் ஈரானுக்கு உதவி வழங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? நேரடியாக அவர்கள் போர் முனைக்கு வர மாட்டார்கள். சீனா படைக்கலங்களை வழங்கலாம். மற்றது ரஷ்யா தொழில்நுட்பத்தை வழங்கலாம். நிச்சயமாக இந்த 2 நாடுகளும் அவர்களுக்கு உதவி செய்து கொண்டே இருக்கும். அமெரிக்காவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில இந்த 3 நாடுகளும்
அவர்களுடைய ஒற்றுமை இல்லாவிட்டாலும் அவர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள். நன்றி. சிறப்பு. இன்றைய உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்து உலக நகர்வுகளை அவதானித்து உயிரோடை தமிழ் உறவுகளுக்கு எடுத்து வந்தமைக்காக உயிரோடை தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் உலக நகர்வுகள் நிகழ்ச்சியில் இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். ஆய்வாளர் வேல்தர்மா அவர்களே. நன்றி, வணக்கம்.